வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 279வது பாடல் பார்க்க போறோம். கயமனார் எழுதிய பாடல். ரொம்ப அழகான பாட்டு இது. இங்க ஒரு வித்தியாசமான ஒரு பண்பாட்டு செய்தியை நம்ம படிக்க போறோம். இந்த பாட்டுல ஒரு பண்பாட்டு செய்தி இருக்கு. முன்னாடி 2-3 பாட்டுலயும் நம்ம பண்பாட்டு செய்தியை பார்த்தோம். இதுலயும் ஒரு பண்பாட்டு செய்தி நமக்கு இருக்கு. அதாவது சிலம்பு கழிதல், சிலம்பு கழியறது அப்படிங்கிற சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெண் குழந்தை சிலம்பை கால்களில் அணிந்திருப்பாள். அதுக்கப்புறமா திருமணம் ஆயிடுச்சு இல்ல திருமணம் ஆக போகுது அப்படின்னா அந்த சிலம்பை கழட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிலம்பு போட்டுக்கிற வழக்கம் இல்ல. இது சங்க இலக்கியம் காட்டுற இந்த ஒரு சடங்கு இது. ஆனா நம்ம சிலப்பதிகாரம் பார்க்கும்போது சிலப்பதிகாரத்துல அவ கால்கள்ல சிலம்பு அணிந்திருந்ததையும் அத கையில இன்னொன்னு இருக்கு கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா அவ கால்கள்ல அணிந்திருந்த மாதிரி சிலம்புலயுமே இல்ல. அவன் ஒரு சிலம்பை எடுத்துட்டு போய் விற்க போறான், இன்னும் ஒன்று இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ எடுத்து கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்த்திருக்கோம். அவ கால்ல இருந்து கழட்டி கொடுத்தாளா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா சிலம்பு மாணிக்க பல்களை போட்டு சிலம்பு போட்டுக்கிறது அப்படிங்கிறது செல்வத்தினுடைய அறிகுறியாக இருந்தது. இங்க சிலம்பு கழி நோன்பு அப்படிங்கிற ஒண்ணு செய்வாங்க போல இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி திருமணம், அதாவது அடுத்த நாள் தாலி கட்ட போறாங்கன்னா முதல் நாள் செய்வாங்க போல இருக்கு. அந்த நோன்பை இங்க செய்யாம அவங்க வீட்டுல போய் நான் பார்க்காம செய்ய போறாளே, என்ன உடன்போக்கு போயிட்டா தலைவி. இந்த சிலம்புக்கழி நோன்பு அவங்க வீட்டுல அவங்க எல்லாம் பார்க்க நடக்கும், நான் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி இங்க தாய் வருத்தப்படுற மாதிரி இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த காலத்தினுடைய ஒரு சடங்க இந்த பாட்டு சொல்லுது. நம்ம முன்னாடி ஒரு பாட்டு குறுந்தொகையில பார்த்தோம். விடியற் காலையில உடன்போக்கு போகுவதற்காக கிளம்புகின்ற தலைவி தன்னுடைய கால்களில் இருக்கக்கூடிய சிலம்பினுடைய ஒலி கேட்காதவாறு அதை கழட்டி வைத்து விட்டு அந்த பந்துகள் விளையாடக்கூடிய இடத்துல வச்சுட்டு போவா. ஆனா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், குறுந்தொகையில நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாடலும் உடன்போக்கை பற்றி சொல்லக்கூடியது. உடன்போக்குக்கு தாய் வருத்தப்படல. ஏன்னா உடன்போக்கு என்பது அறம் தான், போகலாம், அது போறது அறமானதுதான் அப்படிங்கறதுதான் அந்த காலகட்டத்தினுடைய நிலைமை. அதனால அவள் ஒரு இன்னொரு தலைவனோடு கிளம்பி சென்றதை நினைத்து தாய்க்கு வருத்தம் இல்லை. ஆனால் இந்த அவள் போகின்ற வழி எப்படி இருக்கிறதோ என்பதையும், அந்த சிலம்பு கழி நோன்பு நான் பார்க்காம அங்க போய் நடக்குமே அப்படிங்கறத நினைச்சுதான் அவளுக்கு வருத்தமா இருக்கு. அதுதான் இந்த பாடல், கயமனார் எழுதிய பாடல். ஒரு அந்த அவர்கள் கடந்து செல்லக்கூடிய நிலத்தினுடைய வர்ணனையை சொல்லுகிறது. எப்பவுமே உடன்போக்கு, பொருளிடை பிரிதல், வினைவை பிரிதல் எல்லாமே பாலையில் நிகழ்வதாக தான் காட்டுவது சங்க மரபு. இதுவும் அதே மாதிரி பாலை நில வழியை காட்டுவதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. வேம்பின் ஒன் பழம் முனையி இருப்பை தேம்பால் செற்ற தீம்பழம் நசையி வைகுபணி உழந்த வாவல் சினைதொரும் நெய்தோர் திரியின் தன்சிதர் உரைப்ப நாட்சுரம் உழந்த வாழ் கேள் ஏற்றையொடு பொருத யானை புத்தாள் ஏய்ப்ப பசிப்பிடி உதைத்த ஓமை செவ்வரை வெயில் காய் அமையத்து இமைக்கும் அத்தத்து அதர் உழந்து அசையின கொல்லோ ததர்வாய் சிலம்பு கழிய செல்வம் பிறருரை கழிந்த என் ஆயிழை அடியே. அதர் உழந்து அசையின கொல்லோ, இந்த வழியாக என் ஆயிழை அடியே, ஆய்ந்தெழுத்த அணிகலன்களை அணிந்தவளாக என்னுடைய மகள் அவருடைய காலடிகள் இந்த வழியாக சென்றதோ. எந்த வழியாக சென்றது அப்படின்னா அந்த மரத்தை பற்றிய வர்ணனை எல்லாம் வருது. வேம்பின் ஒன்பழம் முனையே, வேம்பினுடைய பழத்தை வெறுத்து நிறைய சாப்பிட்டதுனால அது போரடிச்சு போய் அந்த பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பை தேம்பால் செற்ற தீம்பழம் நசை, பால் வற்ற கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இலுப்பை மரத்தினுடைய பழங்களை மிக விரும்பி, இலுப்பை மரத்துல அவ்வளவு வௌவால் தொங்கிட்டு இருக்கும், அவ்வளவு வௌவால் இருக்கும். இலுப்பை மரம் பெரிய நல்ல பெரிய மரம், அதுல ஓங்கி வளரக்கூடிய மரம், வேப்ப மரத்தை விட பெருசு இலுப்பை மரம். அதனுடைய காய்கள் நன்றாக குண்டு குண்டாக இருக்கக்கூடியதுல பால் வடியும், அதுல பால் வற்றிய இனிமை, ஆனால் இனிமை நிறைந்த அந்த தீம்பால், அதுல இருந்துதான் ஒருவேளை இந்த மகுவா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மகுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிக்கிற பானம், அது கொஞ்சம் போதையூட்டக்கூடியது அப்படின்னு சொல்ற ஒரு பானத்தை இலுப்பையினுடைய காய் பழங்களை வச்சுதான் பண்ணுவாங்க. அது ரொம்ப வடநாட்டுல ரொம்ப ஒரு பேர் போன ஒரு பானம். அது இங்க பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. மகுவா அப்படிங்கிற பேர்லதான் அது அறியப்படுகிறது. அப்போ வௌவாலுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா மரத்திலையும் வௌவால்கள் அப்படி தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. பழமரங்கள்ல பெரும்பாலும் இருக்கும். இப்ப எங்க வீட்டு எதிர்க்க கிரிக்கெட் பால் ட்ரீ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்ல பெருசு பெருசா கடம்பா மலர் மாதிரி பெரிய பெரிய காய்கள் பெருசா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு பூங்கொத்து தான். எப்படி இந்த வெற்றி பூல மொத்த எல்லா பூவும் சேர்ந்து ஒரு பஞ்சா
ஒரு பூ மாதிரி தெரியுதோ அதே போல இங்க இந்த கிரிக்கெட் பால் ட்ரீ அப்படின்னு சொல்ற இதுலயும் வந்து இந்த காய் வந்து அப்படியே பூங்கொத்து வந்து அப்படியே ரவுண்டா கடம்பம் இது மாதிரி கடம்ப மலர் மாதிரி இருக்கும். அந்த மரத்துல அவ்வளவு வௌவால் இருக்கும். மற்ற மரங்கள்ல அவ்வளவு பார்க்க முடியாது இங்க வௌவால. அந்த மரத்துல மேபி அந்த காய் வந்து ரொம்ப சுவையுடையதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க இங்க எங்க பக்கத்துல இருக்கிற பார்க்ல இருக்கிற மரங்கள்ல நைட்டு பார்த்தா தூக்கணாங்குருவி கூடு மாதிரி அப்படியே வௌவால் தொங்கிக்கிட்டே இருக்கும். அது எல்லா மரத்தையும் அது சூஸ் பண்றது இல்ல, சில மரங்கள்ல தான் அது தொங்கும். அது போல இங்க வந்து பால் கசிந்திருக்கக்கூடிய அந்த இருப்பை மரத்தினுடைய பழங்களை விரும்பி அந்த வௌவால் வந்து அந்த மரங்களில் தொங்குகிறது. அது வந்து பனி கொட்டுகிற நேரம், பனி உறைகிற நேரம். இது வந்து மழை முடிஞ்சு அடுத்து பனி ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்துல தான் இவங்க உடன்போக்கு போயிருக்காங்க. மழை காலத்துல போக முடியாது, வெயில் காலத்துல போக முடியாது. அதனால பனி பெய்யக்கூடிய காலத்துலதான் இவங்க உடன்போக்கு சென்றிருக்கிறார்கள். அதுதான் இந்த காலமும் காட்டுது. வைகு பனி உழந்த வாவல், பனி நிறைந்திருக்கக்கூடிய அந்த இதுல அது மேல வந்து அந்த பனி சொட்டுதான். எப்படி சொட்டுதான் அப்படின்னா ரொம்ப அழகான வர்ணனை பாருங்க. நெய் தோய் திரியின் தன் சிதறு உரைப்ப, நெய் தோச்ச திரி இருக்கும் இல்லையா, அது இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திக்கா இருக்கும் அந்த திரி. நெய் தோய் திரி, அந்த திரியை போல பனி அப்படியே கொட்டுகிறது அந்த வௌவால் மேல. அப்படி மரங்கள்ல தொங்குகிற வௌவால்களின் மேல் அந்த நெய் தோய்ந்த திரியை போல பனி அப்படி சொட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனை அடுத்து வர்றது. நாச்சுரம் உழந்த வாழ்கேழ் ஏற்றையோடு பொறு யானை புல்தாள் ஏய்ப்ப, அங்க புலிகளும் யானைகளும் உலவக்கூடிய காடு. எப்பவும் புலிக்கும் யானைக்கும் சண்டை வரும். அப்படி சண்டை வரும் பொழுது புலி ஓங்கி அடித்ததுனால யானையினுடைய கால்களில் அடிபட்டிருக்கிறது. அதனுடைய 4 கால்கள்ல ஏதோ 2 கால்கள்ல நன்றா புலி வச்சு கீறினதுனால அது ரத்தம் தோய்ந்த கால்களாக அது இருக்கிறது. இந்த ஓவை மரத்தினுடைய அடிப்பகுதி புலியோடு பொருத யானையினுடைய பாதங்களை போல இருக்கிறதா, கால்களை போல இருக்கிறது. ஓமை மரத்தினுடைய அடிமரம் சிவந்திருக்கும், சற்று கருப்பும் சிவப்புமா கலந்திருக்கும். அதனால அது வந்து அந்த புலியோடு பொருத யானையினுடைய அடிப்பட்ட கால்களை போல ஓமை மரம் காட்சியளிக்கிறது. இது போதாது அப்படின்னு பசியின் காரணமாக உணவுக்காக அலைந்து தெரியக்கூடிய பெண் யானை பிடி அந்த ஓமை மரத்தினுடைய பட்டைகளை பிடித்து இழுக்கிறது. இந்த பட்டையை இழுத்து சாப்பிடுது. அப்ப சாப்பிட்ட உடனே உள்மரமும் எக்ஸ்போஸ் ஆகுது, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அது வந்து உள்மரம் சிவந்த நிறமுடையதாக காணப்படுகிறது. அப்ப ஒரே மரத்துல கீழே இருக்கக்கூடிய கால் வந்து புலியில அடிப்பட்ட யானையினுடைய கால் மாதிரியும், பெண் யானையினால் உரிக்கப்பட்ட அந்த மரம் வெயில் பட்டு சிவந்த மரமாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஓமை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடு. அதாவது இந்த காட்டுல புலி யானை எல்லாம் இருக்கு, இந்த வழியா போயிருக்காளே அப்படிங்கறதுதான் அவளுடைய பயம். பிடி உதைத்த ஓமை செவ்வரை வெயில் காய் அமைத்து இமைக்கும் மத்தத்து அதர் உழந்து அசைன கொள்ளும். இந்த வழியாகத்தான் என்னுடைய மகள் சென்றிருக்கிறாள். அவள் சென்றது பற்றி இல்ல, ஒண்ணுமில்ல. அவ வந்து இப்படி திருமணம் செய்து கொள்வது இயல்பான ஒன்றுதான். ததர்வாய் சிலம்பு கழிய செல்வம் பிறர் உழை கழிந்த, பிறர் உழை பிறருடைய வீட்டினுடைய அண்மையில, உழைனா அண்மையில, நான் அங்க பக்கத்துல இருந்து இதை பார்க்க முடியாது இல்லையா. அவளுடைய சிலம்பு கழி நோன்பை அவர்கள் செய்யும் பொழுது இதை என்னால் பார்க்க முடியாதே என்பதுதான் எனக்குரிய வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க தாய் புலம்புவதை போல மகட்போக்கிய தாய் சொல்லியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது ரொம்ப அழகான பாட்டு. சரி, பாட்டை ஒரு இதோட பாத்துருவோம். வேம்பின் ஒன்பழம் முனையி இருப்பை தேம்பால் செற்ற தீம்பழம் நசையி வைகு பனி உழந்த வாவல் சினைதொரும் நெய்தோய் திரியின் தன் சிதர் உரைப்ப நாச்சுரம் உழந்த வாழ்கேழ் ஏற்றையோடு பொறு யானை புத்தாள் ஏய்ப்ப பசிப்பிடி உதைத்த ஓமை செவ்வரை வெயில் காய் அமையத்து இமைக்கும் அத்தத்து அதர் உழந்து அசையின கொல்லோ ததர்வாய் சிலம்பு கழிய செல்வம் பிறர் உழை கழிந்த என் ஆயிழை அடியே. கயமன்னருடைய பாடல், பாலைத்திணை பாடல். சரி, அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, பரணருடைய பாடல் மருதத்திணை. மருதம் பெரும்பாலும் ஊடல் நிமித்தமும், பெரும்பாலும் இந்த ஊடல் என்பது பரத்தையின் காரணமாக நிகழக்கூடிய ஊடல் தான். இப்ப இங்க வந்து பரத்தையின் பார் சென்ற தலைவன் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். தலைவிக்கு ஒரே கோவம். ஆனா என்ன பண்ண முடியும், அந்த நேரம் பார்த்து விருந்தினர்கள் வேறு வந்திருக்கிறார்கள். இப்ப விருந்தினர்கள் வந்திருக்கிறதுனால அவன் அந்த விருந்தினர்களுக்கு எதிர்க்க அவனிடம் கோபத்தை வெளிப்படையாக காட்ட முடியாது. நம்ம முன்னாடி வந்து ஒரு பாட்டு பார்த்திருக்கோம், தலைவன் குற்றாக. எமக்கே வருகதில் விருந்தே முல்லை சான்ற கற்பின் முறுவல் காண்குமே அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்திருக்கோம் நம்ம. ஐயோ விருந்தினர்கள் வந்தா விருந்தினர்களை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள போயிடலாமே, அப்ப அவ வந்து விருந்தினர்களை பார்த்து சிரிப்பா,
இப்ப என்னையும் பார்த்து சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப என் மேல் இருக்கிற கோவத்தை அவங்க இன்னும் 2 நாள் தங்கி இருந்தாங்கன்னா அப்ப அதுல மறந்துருவா அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு நம்ம பார்த்திருக்கோம். இங்க தலைவி சொல்றா, நீ கோச்சுக்கலையா அவன அப்படின்னு தோழி கேக்குறா. எனக்கு கோவம் தான், ஆனா இந்த கோவத்தை காட்டுறதுக்கு இப்ப நேரம் இல்லையே, எனக்கு கையே ஒழியல. இது வந்து நல்ல அழகான ஒரு டயலாக். கடைசி வரி வந்து கை தூவின்மையின், எனக்கு கை ஒழியவே இல்லை அப்படின்னு நம்ம இப்போ பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, கையே ஒழியல செய்யறதுக்கு அப்படின்னு. இந்த எங்க வீட்டு ரயில்லாம் அந்த பாட்டு சொல்லுவாங்க. நிறைய ஊர் பக்கத்துலயே அந்த வழி பேச்சு இருக்கும், பேச்சு வழக்குல இருக்கும். கை ஒழிஞ்சாதானே இது செய்ய முடியும், கையே ஒழியல காலையில இருந்து ஒரே வேலை அப்படின்னு. அது போல விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை உபசரிக்கக்கூடிய கவனிப்பில் இருக்கிறதுனால எனக்கு கை ஒழியாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல போய் அவனோட எங்க கோச்சுக்கிறது இப்போ? அப்புறமா கோச்சுப்பேன் மெதுவா. ஆனா அப்படி இல்லாம இருந்தா கோச்சுப்பேன், எனக்கு கோவம் தான். ஆனால் இப்ப விருந்தினர்கள் இருக்கிறார்கள், வேற வழி இல்ல, அதனால எனக்கு கை ஒழியில, நான் அவனை கோபத்தை காட்டவில்லை அவனோட, அவ்வளவுதான். கோபம் இல்லாம இல்ல, கோபத்தை அவன் மேல காட்டல அப்படின்னு தலைவி சொல்றதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து விருந்தினர்களை உபசரிப்பது, அவர்களை வந்து வரவேற்பது, உபசரிப்பது, இதெல்லாம் இல்லறத்தாருடைய கடமை. அது வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆனா பெரும்பாலும் அவன் இப்படி எங்கேயாவது ஊர் சுத்த போயிட்டதுனால இவன் மட்டும் தான் தனியா அதை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அந்த 2 வேலையோ அவளுக்கு சேர்ந்து ஆயிடுது அப்படிங்கிற கோபமும் அவளுக்கு இருக்கு. நம்ம சிலப்பதிகாரத்திலயும் அதுதான் பார்த்தோம். கோவலன் பிரிந்ததுல அவளுக்கு கண்ணகிக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, அறம் கூறுபவர்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்களை உபசரிக்க முடியல, அதுக்கப்புறம் விருந்தினர்கள் வரும்போது அவர்களை உபசரிக்க முடியல. கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தாதான் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. தனியா இருக்கக்கூடிய கணவன் வீட்டுக்கோ தனியா மனைவி இருக்கிற வீட்டுக்கோ விருந்தினர்கள் போக மாட்டாங்க. அப்படி போனாங்கன்னா 2 பேரும் சேர்ந்துதான் உபசரிக்கணும். அந்த அந்த அதெல்லாம் நான் இழந்துட்டேனே அப்படின்னு தான் வருத்தப்படுறா. அவ அதிகமா வருத்தப்படுறதுல வந்து அதுதான் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஒம்பலும் இந்த மாதிரி விருந்தெதிர்கோடலும் இல்லாது அப்படி ஒழிஞ்சது அப்படிங்கிறது அவளுடைய பெரிய கவலையா இருந்திருக்கு. அதனால ஒரு இல்லறம் வாழ்பவர்களுக்குரிய கடமைகள்ல அது முக்கியமான ஒன்று. அது கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டியது. அப்போ அதை நான் இழந்துட்டேன். இப்ப இங்கே வந்து இவளேதான் அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறதுனால அவர்களை வரவேற்பது, அவர்களுக்கான உபசரிப்பு, அவர்களுக்கான உணவு தயாரிப்பு எல்லாம் இவளே தனியா பண்ண வேண்டியதுனால இவளுக்கு கோவம் வருது. அதை வந்து எனக்கு கோபம் இல்லாம இல்ல, ஆனால் இப்ப விருந்தினர்கள் இருக்கிறதுனால கை ஒழியில நான் கோவிச்சுக்கல, கோவத்தை காட்டல அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றா. அதான் இந்த பாடல். கொக்கினுக்கு ஒழிந்த தீம்பழம், கொக்கின் கூம்பு நிலை அன்ன முகைய ஆம்பல், தூங்கு நீர் குட்டத்து துடுமென வீழும், தன்துறை ஊரன் தண்டா பரத்தமை புலவாய் என்றி தோழி. புலவேன் பழனையாமை பாசடை புறத்து கழனி காவலர் சுரிநந்து உடைக்கும், தொன்று முதிர் வேளிர் குன்றூர் அன்ன என் நல் மனை நனி விருந்து அயரும், கை தூவு இன்மையின் எய்தாமாறே. ரொம்ப அழகா சொல்றா தலைவி. கொக்கினுக்கு ஒழிந்த தீம்பழம், கொக்கினுக்கு ஒழிந்த அப்படிங்கிறதுக்கு என்ன உரை சொல்றாங்கன்னா, இந்த மரத்து மேல மாமரத்தின் மேல் போய் கொக்கு அப்படி ஏறி உட்காரும் பொழுது அதனுடைய கால் பட்டு மாம்பழம் சிதறி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் நிலையில விழுகிறது. துடும் என விழும். துடும்ங்கிறது வந்து இந்த சத்தம், இந்த ஒலிக்குறிப்பு சொல். தும் அப்படின்னு விழுறது பழம். அழகா இருக்குல்ல. கொக்கினுக்கு ஒழிந்த தீம்பழம், கொக்கு உட்கார்ந்ததுனால விழுந்த இனிமையுடைய பழமானது கொக்கின் கூம்பு நிலை அன்ன முகைய ஆம்பல், கொக்கினுடைய கூர்த்த வாயை ஒத்த, அதனுடைய கூறு அலகை ஒத்த ஆம்பல் பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, ஆம்பல் மலர்கள் மொட்டுகள் விரிந்திருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில போய் அந்த மாம்பழம் விழுந்து விடுகிறது. அப்படிப்பட்ட குளிர்ச்சியான நீர்நிலைகள் நிறைந்த ஊரை சேர்ந்தவனாகிய தலைவன் தண்டா பரத்தமை, அவனுக்கு அதுல வந்து சலிப்பே இல்லை. இந்த மாதிரி பரத்தமையில ஈடுபடுவதில் என்பதில் அவனுக்கு சலிப்பே கிடையாது. அவன் அதை நாடிதான் எப்பவுமே போகிறான். தன்துறை ஊரன் தண்டா பரத்தமை, அவனுக்கு சலிப்பே இல்லாத அந்த பரத்தமையில அவன் போயிட்டு வரானே. புலவாய் என்றி வா தோழி. புலவாய், உனக்கு கோபமே வரலையா? அவன் வந்திருக்கான், நீ பாட்டு பேசாம இருக்கே, உனக்கு கோபம் இல்லையா என்று தோழியே நீ கேட்பாய் என்றால், புலவேன், எனக்கு கோபம்தான், ஆனால் இப்ப அதை காட்டுறதுக்கான நேரம் இல்லை. பழனையாமை பாசடை புறத்து கழனி காவலர் நரி சுந்து உடைக்கும். இது ஒரு அழகான காட்சி. அந்த நீர்நிலைகள் நிறைய, அந்த கழனி அப்படின்னா வயல்வெளிகள், வயல்வெளிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வயல்வெளி எப்பவுமே நீர் நிறைந்ததாக இருக்கும். அங்க ஆமைகள் நடமாடுகின்றன. நந்துன்னா நத்தை, நத்தையும் நீர் கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்தா நத்தை வந்துடும் அந்த இடத்துக்கு இல்லையா. இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வயல்வெளியில வேலை செய்யக்கூடிய உழவர்கள் அந்த ஆமையினுடைய பசிய ஓட்டின் மேல இந்த நத்தை, இங்க ஊறுகிற நத்தையை சாப்பிடுவாங்க இல்லையா, நத்தை சாப்பிடுற வழக்கம் உண்டு. இப்ப அந்த ஓட்டை, அந்த யானையின் அந்த ஆமையினுடைய ஓட்டு மேல இந்த நத்தையை எடுத்து ஓங்கி அப்படி அடிச்சு
அதனுடைய ஓட்டை உடைச்சிட்டு அந்த நத்தையை சாப்பிடுறாங்க. அதுதான் இங்க சொல்றான். பழனையாமை பாசடை புறத்து கழனி காவலர் சுரிநந்து உடைக்கும். அந்த நத்தையுடைய ஓட்டையை உடைச்சிட்டு இந்த நத்தையை சமைச்சு சாப்பிடுவாங்க, இல்ல பச்சையை சாப்பிடுவாங்களா தெரியாது. நரி சுந்து உடைக்கும். தொன்று முதிர் வேளிர் குன்றூர் அண்ணன். இப்படிப்பட்ட பழமையான வேளிரினுடைய குன்றூரை ஒத்ததாகி என்னுடைய வீட்டிற்கு நல்மனை நனி விருந்து அயரும். நன்றாக சிறப்பான ஒரு விருந்தை அயர்வதற்காக விருந்தினர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். கை தூவின்மையில் எய்தாவாரே. கை ஒழியில, எனக்கு அவ்வளவு வேலை எனக்கு கிடக்கு, எல்லா பக்கமும் 4 வேலை கூஞ்சு கிடக்கு, இவன் இப்பதான் போயிட்டு வரான். கோபம் இல்லையான்னு கேட்பினா கோபம் தான், ஆனால் இப்ப காட்டுறதுக்கு டைம் இல்லை. ரொம்ப அப்புறம் பின்னாடி சேர்த்து வச்சு பின்னாடி காட்டுவாளா இருக்கும். சில சமயம் அது வீட்டுல நடக்கும் இல்லையா, காலையில கோபம் வந்திருக்கும், அது அது விடக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரியிலயாவது ஏதோ ஒரு சமயத்துல நம்ம அதை காட்டியே தீரணும். அதனால வந்து அந்த அந்த நேரத்துக்காக இப்ப காத்திருக்கான். விருந்தினர்கள் இருக்கிறார்கள், இப்ப கோபத்தை காட்ட மாட்டேன், ஆனா கோபம் தான் அப்படின்னு சொல்றா. அழகான ஒரு பாடல், தலைவியினுடைய கூற்று. வாயில் வேண்டி சென்ற தோழிக்கு தலைமகள் மறுத்து மொழிந்தது. நல்ல அழகான துறை இது. கொக்கினுக்கு ஒழிந்த தீம்பழம் கொக்கின் கூம்பு நிலை அன்ன முகைய ஆம்பல் தூங்கு நீர் குட்டத்து துடுமென வீழும் தன்துறை ஊரன் தன்மை தண்டா பரத்தமை புலவாய் என்றி தோழி புலவேன் பழனையாமை பாசடை புறத்து கழனி காவலர் சுரிநந்து உடைக்கும் தொன்று முதிர் வேளிர் குன்றூர் அன்ன என் நல்மனை நனி விருந்து அயரும் கை தூவின்மையின் எய்தாவாரே. அதனால இப்பொழுது நான் விருந்தினர்களை கவனிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடல் பாலைத்திணைதான். இதுவுமே கழார் கீரன் ஏற்றியார். தலைவனுக்கு நம்ம மேல அன்பு இல்லை. அவன் எங்கோடு அருகில் இருக்கக்கூடிய வாடை காற்று வீசக்கூடிய பனிக்காலத்திலும் நான் துயரொற்று நடுங்குவேன் என்பதை தெரிந்தும் கூட அவன் இன்னும் வரவில்லை. பிரிந்து போனவன் இன்னும் வராமலேயே இருக்கிறான். இப்போ வீட்டுல உணவு சமைச்ச உடனே காக்கைக்கு பலி கொடுக்கறது வழக்கம். எல்லார் வீடுகளையும் காக்கைக்கு சாப்பாடு கொஞ்சம் போட்டுட்டு தான், நிறைய பேர் வீட்டுல இன்னும் அந்த வழக்கம் வச்சிருக்காங்க. காக்கைக்கு ஒரு வாய் சோறை போட்டுட்டு தான் அப்புறம் சாப்பாடவே உட்காருவாங்க. சில வீடுகள்ல ஏதாவது பண்டிகை நாள் கிழமை அல்லது வேற ஏதாவது படையல் போடுற நாள் வந்தா முதல்ல காக்காய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இந்த பழக்கம் தொன்று தொட்டு இந்த சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒன்று. அப்படி அந்த வழக்கமா கிடைக்கிற இந்த உணவோட இந்த இவங்கெல்லாம் வணிக சாத்துவர்கள்லாம் வரும்பொழுது ஊன் சமைத்த உணவை எதிர்பார்த்து இந்த காக்கை காத்திருக்கும். ஏதாவது ஒரு பெரிய விழாவோ அல்லது கூட்டமோ வந்துருச்சுன்னா ஊன் கலந்த உணவு நல்லா பெருசா கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு காத்திருக்கிற காக்கைக்கு எதுவுமே கிடைக்காம போனா எப்படி இருக்கும்? அது போல இங்கே வந்து அவன் வாடை காற்று வீசுகின்ற காலத்தில் நம்மோடு இருந்தாலே நாம் நடுக்குருவோம் என்பதை தெரிந்தவன் தான் அவன். ஆனால் இப்பொழுது இந்த பனிக்காலத்தில் இன்னும் அவன் என்னை பிரிந்திருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றான். அதான் இந்த பாடல். மாசு இல் மரத்த பலி உன் காக்கை வழி பொரு நெடுஞ்சினை தளியோடு தூங்கி வெல்போர் சோழர் கழார் கொள்ளும் நல்வகை மிகுபலி கொடையோடு உகுக்கும் அடங்கா சென்றி அம்பல் யானர் விடக்குடை பெரும்சோறு உள்ளுவன இருப்ப மழை அமைந்து உற்ற மால் இருள் நடுநாள் தாம் தம் உழையராகவும் நாம் நம் பணிக்கடுமையின் அணி பெரிது அழுங்கி துஞ்சா மாகலும் அறிவோர் அன்பிலர் தோழி நம் காதலோரே. அவனுக்கு அன்பே இல்லை, துளி கூட அவன் என்னை பத்தி நினைச்சு பார்க்கவே இல்லை. எப்பொழுதும் சாதாரண உணவு கிடைக்கக்கூடிய ஒரு காக்கை மிகப்பெரிய புலால் உணவை எண்ணி காத்திருக்கும் போது ஒண்ணுமே கிடைக்கலன்னா எவ்வளவு ஏமாற்றமாக இருக்குமோ அது போல ஏமாற்றமுடையதாக இந்த வாழ்வு அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறா. மாசில் மரத்த பரிவுன் காக்கை, மாசற்ற மரத்திலிருந்து அமர்ந்து கொண்டு மக்கள் இடுகின்ற பலி சோற்றை தினம்தோறும் உண்டு கொண்டுகின்ற காக்கை மழை பெய்யும் போது அந்த மழை கிளைகள்லயே உட்காந்துட்டு மழையில் நனைஞ்சு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். வழி பொருள் நெடுஞ்சினை தடியோடு தூங்கி, நல்ல மழையோடு அது அந்த மரத்துல அசைஞ்சு அப்படியே காத்து கொண்டிருக்கிறது. எதுக்கு காத்து கொண்டிருக்கு அப்படின்னா வெல்போர் சோழர் கழார் கொள்ளும் நல்வகை மிகுபலி கொடையோடு உகுக்கும் அடங்கா சொன்றி அம்பல் யானர் விடக்குடை பெரும் சோறு உள்ளுவனை இருப்ப. உள்ளுதல் என்றால் நினைத்தல். அதை நினைச்சிட்டு ஆஹா நமக்கு பெரிய சோறு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு கொண்டு அது காத்து கொண்டிருக்கிறது. வெற்றி கொள்ளும் போரையுடைய சோழர்கள் கழார் என்ற ஊரில கொல்லப்பட்ட, கழார் என்கிற ஊர்ல போர் நடக்கிறது. சோழர்கள் அந்த இடத்துல போரிட்டு வெற்றி கொள்கிறார்கள். அப்படி வெற்றி கொண்டவன பெரும்பாலும் களப்பலியாக சோறு விடுவது, ஊன் சோறை இடுவது வழக்கம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய யானர்களுக்கும் வெற்றியை ஈட்டி தந்த வீரர்களுக்குமாக பெரிய ஊன் உணவை
அவர்களுக்கெல்லாம் அரசன் வாரி வழங்கும் போது இந்த காக்கைகள் தங்களுக்கும் அது கிடைக்கும் என்று நினைத்து காத்து கொண்டிருக்கின்றன. அதுதான் இங்க சொல்றான். நல்வகை மிகுப்பணி கொடையோடு ஊக்கும் அடங்கா சொன்றி அம்பல் யானர் விடக்குடை பெரும் சோறு. விடக்குன்னா அந்த ஊன் கலந்த அந்த இது வந்து கிடைக்கும். விடக்குன்னா ஊன் தண்டு, அந்த புலாலுடைய அந்த மீட்டுடைய பாகம். பெருஞ்சோறு உள்ளுவனை இருக்கு. அதை நினைச்சு அப்படியே காத்திருக்கு. ஆஹா, இந்த வெற்றி அடைஞ்சிட்டாங்க, இப்ப வந்து இந்த மாதிரி ஊன் சோறு போடுவாங்க, அதுல நமக்கு பெரிய ஒரு உருண்டையோட கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கிடைக்கல காக்கைக்கு. ஏனென்றால் அதுதான் அடுத்த வரைக்கும் சொல்றான். மழை அமைந்து உற்ற மாலிருள் நடுநாள். மழை பெய்து இருக்கக்கூடிய அந்த நடு இரவுல அவன் அருகிலேயே இருந்தாலும் கூட, அவனோட அருகில் இருந்து தூங்கும் போது கூட, பனிக்கடுமையின் நனிப்பெரிந்து அழகி தாம் தம் உழையராகும். உழையர் என்றால் அருகில் இருக்கும் பொழுது. இந்த உழையருங்கிற பாட்டு நம்ம பல முன்னாடி பாடல்கள்ல படிச்சிருக்கோம், குறுந்தொகையிலையும் படிச்சிருக்கோம். காதலர் உழையராக பெரிது வந்து சாறு கொள்வூரின் புகழ்வேன் மன்ற அத்தம் போகியாம் குடிச்சீரூர் அப்படிங்கிற பாட்டு படிச்சிருப்போம். இங்க வந்து தாம் நம் உழையராகவும், அவர் என்னோட பக்கத்துல இருக்கும்போது, மழை நாள்ல அவன் என் பக்கத்துல இருந்தான் அப்படின்னா, அப்போ கூட அந்த மழையினுடைய குளிருக்கு நடுங்கி நான் வந்து நடுங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பனிக்கடுமையின் நனிப்பெரிது அழுங்கி துஞ்சாமாகலும் அறிவோர் அன்பிலர் தோழி. ஆனா இப்ப மழை முடிஞ்சு பனி வந்துருச்சு. மழையில பனி அவ்வளவு இருக்காது இல்லையா, மழையினுடைய குளிர் தான் இருக்கும். ஆனா மழை முடிஞ்சு வர குளிர் என்பது மிகப்பெரியதாக இருக்கும். அப்போ அந்த மழை நாள்லயே நான் அந்த குளிருக்கு அஞ்சுவேன் என்பதை தெரிந்த அவன் இப்பொழுது இந்த குளிர் நாள்லையும் இன்னும் திரும்பி வராமல் நம்மை ஏத்து கொண்டிருக்கிறான். அவன் வந்துருவான், அவனுக்காக காத்திருக்கலாம் என்று, அவன் வந்துருவான் என்று மகிழ்ந்திருந்த எனக்கு, சோழர்கள் வெற்றி கொண்டவுடனே பெரிய ஊன்சோறு கிடைக்க போகிறது என்கிற காத்திருந்த காக்கைக்கு எப்படி அது கிடைக்கலையோ, இல்ல அதை நினைச்சு ஏங்கிட்டு உட்கார்ந்துருக்கோ, அது போல நானும் ஏங்கி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவன் வரக்கூடிய வழியை காணவே காணும். அவன் வரா மாதிரி எந்த தகவலும் தெரியல, வரா மாதிரியும் தெரியல. அவனுக்கு எங்கேயாவது அன்பு இருக்கிறதா நம்ம மேல்? அவனுக்கு அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இந்த பாட்டுல அவ சொல்ற. கழார்கீரன் ஏற்றியார் எழுதிய பாடல். மாசியில் மரத்த பலி உன் காக்கை வழிபொரு நெடுஞ்சினை தளியொடு தூங்கி வெல்போர் சோழர் கழார் கொள்ளும் நல்வகை மிகுபலி கொடையொடு ஊக்கும் அடங்கா சொன்றி அம்பல் யானர் விடக்குடை பெரும் சோறு உள்ளுவன இருப்ப மழை அமைத்து உற்ற மாலிருள் நடுநாள் தாம் நம் உழையராகவும் நாம் நம் பனிக்கடுமையின் நனி பெரிது அழுங்கி துஞ்சாமாகலும் அறிவோர். தூங்கவே மாட்டேங்கிறது அவனுக்கு தெரியும் தானே. அன்பிலர் தோழி நம் காட்டுவோர். அப்பவே தூங்கல, இப்ப நான் எப்படி தூங்குவேன்னு அவன் நினைக்கிறான். அவன் திரும்ப வரல, அதனால அவன் அன்புடையவன் நல்லன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல தலைவி தோழியிடம் சொல்கிறாள். சரி, இதோட இருக்கட்டும் இந்த பாட்டு. அடுத்த பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.